ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், AK64 அகைன் ஆத்விக் தான் அப்படின்னு செம்ம கன்ஃபார்மா இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு. குட் பேட் அக்லி படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் முடிஞ்சு போஸ்ட் கிரெடிட்ல அஜித் சார் என்ட்ரி ஆகிற அந்த கார்ல AK64 2026 அப்படின்னு மென்ஷன் ஆகிறத பார்த்து AK64 கண்டிப்பா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்னு நேற்று ஃபுல்லா நியூஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கு நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். அஜித் சார்ட்ட ஆல்ரெடி கதை சொல்லி ஓகே வாங்கிட்டாரு ஆதிக் ரவிச்சந்திரன். அண்ட் சீக்கிரமே அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூல கூட இதை பத்தி கேட்டதுக்கு இல்ல இன்னும் அதை பத்தி முடிவு பண்ணல, பட் இருந்தாலும் சீக்கிரமே அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு இந்த மாதிரி இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. மேபி அதை சர்ப்ரைஸா கூட வச்சிருக்கலாம். இப்போ பிளாக் பஸ்டரை தொடர்ந்து அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம ஃபேன்ஸுக்காக செம்ம ஹாப்பியா ரிவீல் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. அண்ட் அகைன் இன்னும் ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை மிக பெருசா எதிர்பார்க்கலாம். அக்லி படம் பியூர் ஃபேன் பாய் சம்பவமா இருந்தது. பில்லா, மங்காத்தா அண்ட் வேதாளம் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல செம்மையான இடத்துல பின் பண்ணி வேற லெவல் மாஸ் காமிச்சிருந்தாரு. அண்ட் அஜித் சாருக்கு ஈக்குவலா அர்ஜுன் தாஸையும் செம்ம வில்லனிசம் பண்ண வச்சு அதுலயும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. கண்டிப்பா அவருக்கு செம்ம சந்தோஷமா இருக்கும். ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை கொடுத்தது அவருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் AK64 நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தான் அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.